صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد. ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஆக்சுவலாக இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 100th டே, தட் இஸ் அல்லாஹ் ஸிக்கர், அந்த 100 நாளைக்கு ஒருக்கா அல்லாஹ் ஸிக்கர் வரும். ஸோ அந்த வீடியோ தான். இதே மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து 3 months பிஃபோர் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக 100 நாளைக்கு ஒரு தடவை வர்றதுனால இது அகைன் நான் போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ தடவை வந்தாலும் அல்லாஹ் ஸிக்கர் டேம் ஸ்பெஷல் தான். கரெக்டாக அல்லாஹ் ஸிக்கர் முடிச்சுட்டு நம்ம மன்னடி போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐகானை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். सैयदी मुर्शिदी मौला अभी सैयद मोहम्मद बिजनेस बंद करेंगे, फिर भी क्या करेंगे? वो जितने हैं सब गुनाहों से दूर कर दे, मुझे बुराई से बचा ले अल्लाह, मेरे तमाम गुनाहों को माफ फरमा। अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मोहम्मद। गौसुल आज़म रज़ी अल्लाह तआला अन्हु, ख्वाजा मुईनुद्दीन चिश्ती रज़ी अल्लाह तआला, सुम्मा इला अरवाहि जमी मशाइख़ सलासिल रिज़वानुल्लाहि तआला अलैहिम अजमईन, खुसूसन इला रूही सरकार सय्यिदना नूरी शाह सुम्मा इला रूही कामिल शुतारी रज़ी अल्लाह, सुम्मा इला रूही सय्यिदना इमाम अहमद रज़ा रज़ी अल्लाह तआला, सुम्मा इला रूही सय्यिदना महमूदुल्लाह शाह रज़ी अल्लाह, गौसुल शाह रज़ी अल्लाह, कमालुल्लाह शाह रज़ी अल्लाह, सुम्मा इला आरिफुद्दीन जिलानी रज़ी अल्लाह, सुम्मा इला सय्यिदना मुनीरुद्दीन सुल्ताना, सुम्मा इला रूही सिद्दीक़ा, सुम्मा इला रूही, सुम्मा इला रूही ज़ाकिर शाह मेरी, राज़ी शाह मेरी, ताज नबी शाह मेरी, जमालुल्लाह शाह मेरी, जिहादिल आमिरी, सुम्मा इला रूही अस्ता तेरे जूदो सखा का जब मेरे आका दे, मैंने मौला काट बाबा की मग़फ़िरत फरमा दे, जितने मेरे मौला मेरे हुसैन की मग़फ़िरत फरमा दे, मौला उसकी खबर को जन्नत के बागों में का एक बाग बना दे, ख़य्यूमी शाह की मग़फ़िरत फरमा दे, हमीदा खानम की मग़फ़िरत फरमा दे, सैयद गुलाम सैयद गौस बादशाह गौस अहमद अलीम की मग़फ़िरत फरमा दे, जो मेरे बैननी है, मेरे मौला मौला अमीरुद्दीन शरीफ साहब की मग़फ़िरत फरमा दे, उसकी खबर को जन्नत के बागों में क्या एक बाग बना दे मेरे मालिक, परवरदिगार वा अस्ता तेरे जूदो सखा का मौला रब्बना तबिल हयातहु मा सेहती व सलामती वला, रब्बना इश्फी तबस्सुम व तबिल हयातहा मा सेहती व सलामती वल आफिया, रब्बना इश्फी सैयदी इलियास, रब्बना इश्फी सैयदी इलियास व तबिल हयातहु मा सेहती व सलामती वल आफिया, रब्बना इश्फी तबस्सुम या शाफी इश्फी तबस्सुम या करीम इश्फी तबस्सुम व तबिल हयातहा मा सेहती व सलामती, रब्बना इश्फी शाहिद, रब्बना इश्फी शाहिद, रब्बना लाज रख मेरे मालिक, जैसे अब तक संभाला आइंदा भी संभाल ले मालिक, मैदान क़यामत में तमाशा न बना या रब, मुझे मज़हका हर एक का न बना, रहमत का तेरी बयान किया हूँ सबसे, कल सामने सबके मुझे झूठा न बना, पालने वाले राजी रह के जिला, राजी हो के बुला, तेरे हबीब मोहम्मद मुस्तफा। அவ்வளோதான், மன்னடி ரீச் ஆகிட்டோம் ஒரு வழியா. இந்த இடத்துலலாம் பயங்கர க்ரௌடு, பைக் வச்சுட்டு எங்களால் மூவ் பண்ண கூட முடியல. நானும் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 4:30 5 o'clockல அங்கே ரீச் ஆகிட்டேன். பட் ஆனால் அப்போயே அங்கே அவ்வளோ க்ரௌடுங்க. இந்த எங்களால் மூவ் பண்ணவே முடியல, அங்கே பயங்கர சண்டை ஆகிடுச்சு, டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு. ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்து மன்னடி போனோம். மன்னடியில் வந்து அம்மா பயங்கர க்ரௌடு இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே, இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவு, குட் ஃப்ரைடே வேறு, நிறையா எல்லா ரிலீஜனுக்கும் மேக்ஸிமம் ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடு உண்மையிலேயே. நார்மலாக இவ்வளோ க்ரௌடு இருக்காது. நானும் போயிருக்கேன் 2-3 தடவை அந்த நோம் ஸ்டார்டிங் வந்து மன்னடி போயிருக்கேன். இப்படி க்ரௌடு இல்லை, செம்ம க்ரௌடுங்க. உண்மையிலே அதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. என்னோடய வீடியோவில் கூட காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது எதுக்கு நான் இன்றைக்கி மறுபடியும் போனேன்னா, vlog பண்ண தான் போனேன்.
சான்ஸே இல்லை, முடியவே இல்லை. ரொம்ப க்ரௌடு, நின்று வாங்கக்கூட முடியல. அவ்வளோ அடிதடி சண்டைக்கு எல்லாம் இறங்கிட்டாங்க. எல்லாம் போர்க்களமாக ஆயிடுச்சு. விளாக் பண்ணவே முடியல. என்னோட வீடியோவில் காமிச்சப்பே சரி இன்னைக்கு விளாக் பண்ண முடியல, நாளைக்கு கூட முன்னாடி போய்க்கலாம். டெய்லி வெளியே சாப்பிட்டு வேறு வயிறெல்லாம் புண்ணு. சரி வீட்டில் ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. சரி மோர் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்சியாக அரைச்சிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் கூட தயிரையும் சேர்த்து இன்னும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன டீஸ்பூனில் ஜீரக பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண ஆனியனையும் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுந்தம் பருப்பும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். உரப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்னா ஒரு பச்சை மிளகா போட்டு இந்த நெக்ஸ்ட் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒத்த மிளகாவும் சேர்க்கணும். இது நான் ஆப்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணது, நீங்கள் சேர்க்காமே குக் பண்ணலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இதுக்கு சைடிஸ்க்கு நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி பாட்டில் சேர்த்துக்கங்க. நான் நான்ஸ்டிக் எடுத்துனா லைட் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணேன். தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா குக்காகவும் ஆஃப் பண்ணிவிடுங்க. மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே மேலே லீவ்ஸ் போட்டு இறக்கிடணும். இது நான் எப்போயும் சகருக்கு இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் சோறு போட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சா நல்லா சூடாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சகர் குக் பண்ணி முடிச்சாச்சு. நான் பிஃபோர் கோயிங் டு த பெட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போய் தூங்குவேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் இஸ்மாயில் வ்ளாக்ஸ்.